Shri Gurubhyo Namaha. Welcome to Vadi Samvadi. பள்ளி கல்வி தருவது, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் கொடுப்பது அறிவா, நாலேஜா, அழுத்தமா, ப்ரெஷரா? அறிவு அப்படின்னு இந்த சைடில் இந்த தரப்பினர் வாதாட போற, அழுத்தம் அப்படின்னு இந்த தரப்பினர். ரூல்ஸை முதல்ல சொல்லிடுறேன். முதல் ரவுண்ட் 4 நிமிஷம். 4 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பஸர் இப்படி ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ 30 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு பாக்கி. 4 minutes எக்ஸீட் பண்ணினா நெகட்டிவ் மார்க்கிங். டு த பாயிண்ட் பேசணும். ரெண்டாவது, கோட்ஸ் தமிழ்லையோ சம்ஸ்கிருதத்திலையோ இருந்தால் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் மார்க். நமக்கு சப்போர்ட் பண்ணுற, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற தமிழ் ஆர் சான்ஸ்கிரிட் கோட்ஸ் இருந்தால் அடிஷ்னல் மார்க்கிங். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் 2 minutes ரவுண்ட். அந்த 2 minutesல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ரெஃப்யூட் பண்ணணும். எப்பவுமே அந்த 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி பெல் ப்ரெஸ் பண்ணுவேன். எக்ஸீட் பண்ணினா நெகட்டிவ் மார்க்கிங். தேர்ட் ரவுண்ட் இஸ் த ஹாட் ஸ்பாட் பஸர் ரவுண்ட். அது உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். பள்ளி கல்வி தருவது அறிவு என்கின்ற தரப்பில் ஜனனி நாராயணன் ஆஸ் யூஷுவல் குழந்தை கட்டு. ஸ்ரீ குருபியோ நமஹ. விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதாவோட மார்கழி மகோத்சவத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். பள்ளிக்கல்வி தருவது அறிவே அப்படிங்கிறது தான் எங்களோட ஸ்கூல் ஆஃப் தாட். இன்னைக்கு நம்மளுடைய பாரத தேசம் எவ்வளோ முன்னேறி இருக்கு. we are topping the charts in every field. ஆனால் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறதே லக்ஸுரியாக இருந்த காலமும் ஒன்று இருந்திருக்கு. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஊர்லேயும் பள்ளிக்கூடம் வரணும் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு ஒரு கனவா, விஷனாக இருந்திருக்கு. வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் 2 பள்ளி, நாடு முற்றிலும் உள்ள ஊர், நகர்களெங்கும் பல பல பள்ளி, தேடு கல்வி இல்லாததோரூரை, தீயன கிரையாக மடுத்தல், கேடு தீர்க்கும் அமுதமென் அன்னை, கேண்மை கொள்ள வழிவை கண்டீர், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள்ங்கிற இந்த பாரதியாரோட பாட்டில் இப்படி ஒரு ஸ்டான்ஸா, ஒரு லெஸ் பாப்புலர் ஸ்டான்ஸா முழுக்கவே பள்ளிக்கூடம் பற்றி எழுதியிருக்கார். பள்ளிக்கூடம் இல்லாத ஊரை தீயனு கிரையாக்குவோம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காருன்னா அப்போ பள்ளிக்கல்வி அறிவு கொடுக்காம இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? ஸ்கூல் தான் ஒரு குழந்தைக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை டேப் பண்ணி அவளுக்கு அகாடமிக்ஸை தவிரையே நிறைய லைஃப் ஸ்கில்ஸ், லைக் இப்போ யூனிவர்சல் வேல்யூஸ் இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஆண்டர்ப்ரினர்ஷிப், லீடர்ஷிப், ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, இப்படி எவ்வளோ வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் ஸ்கூல் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருது. சரி, உங்ககிட்டலாம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா எத்தனை சில்ட்ரன் கரெக்டால 6:30 மணிக்கு எழுந்துப்பார்கள்? எத்தனை சில்ட்ரன் 9 to 10 hours கேட்ஜெட் பார்க்காம இருப்பார்கள்? ஸ்கூலில் தானே இருக்க முடியும். அப்போது இது ஸ்கூலோட எவ்வளோ பெரிய சக்ஸஸ். இந்த டெஸ்ட்டு எக்ஸாம்லாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குமே, ப்ரெஷர் கொடுக்குமே அப்படின்னா இதெல்லாம் இத்திஹாச காலத்திலேருந்தே இருந்து ஒரு விஷயம்தான். ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே ராமர் சிவதனுர்பங்கம் பண்ணார்னா இட்ஸ் அ டெஸ்ட் ஃபார் ஹிஸ் வேலர் அண்ட் இட் பிகேம் அ டெஸ்டமெண்ட் டு ஹிஸ் வேலர். அப்படி பார்த்தாக்கா தாட்டக வதம் கூட ஒரு மார்க் எக்ஸாம், ப்ராக்டிஸ் எக்ஸாமினேஷன் கூட சொல்லலாம். ஏன் சுக்ரீவர் ராமருக்கு டெஸ்ட் வைக்கலையா? இந்த உன்னுடைய ஷரத்தால 7 மரத்தாடி ராமா அப்படின்னு அது டெஸ்ட் தானே. ஸ்ரீ மகாபாரதத்தில் அர்ஜுனன் மத்ஸ்யத்தை அடிச்சு திரௌபதியை கொண்டு போனது இட் இஸ் அ டெஸ்ட் ஃபார் ஹிஸ் அந்த ஸ்கில், எய்ம், ப்ரெசிஷன். ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்கூல் அப்படிங்கிறது வேக்சினேஷன் மாதிரி. முதல்ல குழந்தை அம்மா அப்பாவை தாண்டி ஒரு வெளி உலகத்தை பார்க்கறதுனா அது ஸ்கூலில் தான். ஏன்னா ஸ்கூல் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சொசைட்டி. அதனால எத்தனையோ
விதமான ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம பழகிறோம். ஃப்ரெண்ட்லி, டாக்ஸிக், ஜெலஸ், பேம்பர்ட், ஸ்பாயில்ட், கரப்ட், எத்தனையோ விதமான ஸ்டூடெண்ட்ஸோட பழகிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்கோ ஹோலிஸ்டிக் லேர்னிங். அண்ட் அவளுக்கு ஐக்யூ மட்டும் இல்லை, இமோஷனல் கோஷன்ட் EQவும் டெவலப் ஆகுது. வீட்லேயே உட்காந்து குக்கூன்னா வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருந்தால் திடீர்னு சொசைட்டியை 20 வயசில் ஃபேஸ் பண்ணணுங்கிறது எவ்வளோ கஷ்டம். கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு சொல்கிறோம். ஜெகத்குருவான கிருஷ்ணரே சாந்தீபனி குருகுலத்துக்கு போய் அங்கே சக மாணவர்களோட சாந்தீபனி குருவுக்கு நேருக்கு நேர் முன்னாடி உட்காந்து படிக்கிறாருன்னா என்ன நம்மளுக்கு சொல்லித்தராரு? அது மூலமாக குரு சொல்லி கொடுக்கறத கூகுள் சொல்லி தராது அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்ல வரார். அதனால் ஸ்கூல்ஸில் எஜுகேஷனும் உண்டு, என்டர்டெயின்மெண்ட்டும் உண்டு, எக்ஸாமினேஷனும் உண்டு, எக்ஸ்கர்ஷன்ஸும் உண்டு, கல்ச்சுரல்ஸ் உண்டு, ப்ராக்டிக்கல்ஸ் உண்டு, டெஸ்ட்டும் இருக்குது, ஃபெஸ்ட்டும் இருக்குது. அதனால் பாரதியார் சொன்னது போல பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஸ்ரீ குருபியோ நமஹ. நெக்ஸ்ட் பிரமாதம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பாரதியாருடைய அழகான வரிகளோடு ஆரம்பித்து யூனிவர்சல் வேல்யூஸ், எப்படி லைஃப் ஸ்கில்ஸ் பள்ளி கல்வி நமக்கு கொடுக்கறது. முதல்ல ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் செல்ஃபோன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பள்ளி கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அதை தவிர 6:30 மணிக்கு பள்ளி இல்லைன்னா எவன் எழுந்துப்பான்? நல்ல பாயிண்ட். ராமருக்கே சுக்ரீவன் டெஸ்ட் வைக்கலையா? மார்க் டெஸ்ட்டு. தாட்டகாவதம் ஒரு டெஸ்ட் இல்லையா? சிவதனுர் பங்கம் டெஸ்ட் இல்லையா? சாந்திபனி கிட்ட கிருஷ்ணன் படிக்கலையா? இதெல்லாம் தான் ஜனனி அவர்கள் வைத்த இந்த பாயிண்ட்ஸ். புஷ்பவல்லி அவர்கள் நோட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ புஷ்பவல்லி அவர்கள் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் பாயிண்ட்ஸ் ரைட் நவ். ராதே கிருஷ்ணா. இங்கே இருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். முக்கியமாக விசாகா மணிக்கு என்னோட நமஸ்காரங்கள். ஸோ இந்த இதில் பள்ளிக்கல்வி தருவது அறிவா அழுத்தமா அப்படிங்கிறதுல அழுத்தம்ங்கிறதுக்கு தான் நான் பேச வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சுவாமி விவேகானந்தரை கோட் பண்ணி ஆரம்பிச்சுக்கிறேன். We want that education by which character is formed, strength of the mind is increased, intellect is expanded, and by which one can stand on one's own feet. True education builds strength, independence, noble character, and not just bookish knowledge. ஸோ இங்கே விவேகானந்தர் சொல்கிற மாதிரி இப்போ இந்த காலத்தில் இருக்கிற பள்ளியெலாம் பார்த்தோம்னா அவள் சொல்கிற மாதிரி கேட்ஜெட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனா இப்போ குழந்தைலாம் எப்போ பார்த்தாலும் கேம்ஸ்லேயே உட்காந்துருக்கா அப்படிங்கிறா. ஸ்கூலில் நோட்ஸ் கொடுக்குறாளே 10th 12thலாம் அதுவும் வந்துட்டானா ஃபோனில் தான் நோட்ஸ் அனுப்புகிறா. எழுதி மாடலை பேப்பரில் ஃபோனில் கொடுக்குறா. உட்காந்து நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கா. என்னென்ன கேட்டால் நோட்ஸ் எழுதுறேம்மாங்கிறா. என்ன சொல்வேள்? அப்போ அதுவும் இருக்கு இல்லையா அது. ஸோ அதே மாதிரி பார்த்தேன்னா சிலபஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முதல்ல குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் அந்த மாதிரி ஒரு இது தான் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி வச்சா. நடுவில் மிட் டேர்ம், பீரியாடிக்கல் டெஸ்ட்டு அப்படின்லாமும் வைக்க ஆரம்பிச்சா. அப்புறம் போர்டு எக்ஸாமுக்கு மெயினாக தினம் டெஸ்ட்டு. கார்த்தால 7 மணிக்கு எழுந்துப்பானா 8:30 மணிக்கு ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன். 6:30 மணிக்கு எழுந்துப்பான்னு சொன்னான். தெரியல, இப்போ எல்லாரும் நைட்டு 12 மணி 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு 7 மணிக்கு எழுந்து உடனே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தான் சரியாக இருக்கே தவிர 6:30 மணிக்கு ஸ்கூலுக்காக எழுந்துடுவான்னு எனக்கு தெரிஞ்சு இப்போ யாரும் இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்தோன்னா பீரியாடிக்கல் டெஸ்ட், மிட் டேர்ம் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சா. தினம் டெஸ்ட் எழுதுறதுக்கே சரியாக போயிடுது. எப்போ நடத்துகிறா தெரியல. நல்லா நடத்துகிற டீச்சர், நமக்கு பிடிச்ச டீச்சர்னு ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவளையும் பேப்பர் ஒர்க் அப்படின்னு கொடுத்து உட்கார வச்சிடறா. ஸோ நடத்தவும் முடியல. என்ன 15 வருஷம் ப்ரீகேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிண்டர் கார்டன், அதுக்கு முன்னாடி நர்சரி ஸ்கூல் இந்த மாதிரிலாம் சொல்லி 15-16 வருஷம் ஸ்கூல்தே வாழ்க்கை போயிடுறதுனா அந்த மெயினாக அவளோட கேரக்டர், அந்த நாலேஜ் பேஸ் ஒரு பர்சனோட லைஃப்பில். இப்போ நம்ம இந்தியாவுக்கு யூத் தானே முக்கியம் இல்லை? எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் யூத் தானே முக்கியம். அந்த யூத்தோட அந்த மெயின் பிரைமரி வயசில் அவளுக்கு எப்போவுமே ஸ்கூல்னு போயிட்டா அந்த நாலேஜும் வரமாட்டேங்கிறது. ஒரு கேரக்டரோ, பொய் சொல்லக்கூடாதுங்கிறதோ, மற்றவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதோ எதுவுமே வரமாட்டேங்கிறது. அவள் சொன்னால் ஸ்கூல் தான் அந்த மாதிரி சொசைட்டியாக நமக்கு தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுறதுன்னு. பியர் ப்ரெஷர், கம்பேரிசன் அதெல்லாம் ஓகே தான். சின்ன குழந்தைகளுக்கே சொல்லுவாள் அந்த மாதிரி, அவன் சாப்பிட்றான் அப்புறம் அவன் குட் பாய், நீ சாப்பிட்னா நீ குட் பாய் ஆகிறதுக்காக நம்ம சாப்பிடுவோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாள். பியர் ப்ரெஷர் ஓகே தான், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓகே தான். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், எப்போ பார்த்தாலும் பியர் ப்ரெஷர்னா நம்மளோட பேசிக் வேல்யூஸ், பொய் சொல்லக்கூடாது, சேஸ்டிட்டி, கைண்ட்னஸ், கிராட்டிடியூட், பக்தி பண்ணுறதுக்கு, டிவோஷன் எதுக்குமே டைம் இல்லாமல் போயிடுது. வெறும் ஸ்கூலுங்கிறோம். அந்த ஸ்கூலையும் முடிச்சுட்டு பார்த்தா அந்த நாலேஜும் வரமாட்டேங்கிறது, நம்ம விஷயத்துலையும் முன்னேற முடியல, ஒரு கேரக்டரும் வரமாட்டேங்கிறது, எதுவுமே வரமாட்டேங்கிறது. 15 வருஷம் மொத்தமாக வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்துப்போம்.
வித்யா ததாதி வினயம்னு ஒரு இது சொல்வா இல்லையா, சம்ஸ்கிருதத்தில் ஒரு இது பழமொழி மாதிரி ஒரு உண்டு. வித்யா வினய சம்பன்னே நிறையா, வித்யா விஹீன பசுஹு நிறையா சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறா, கேட்டால் ஒரு பல்பு கூட மாட தெரிலங்கிறா. இது என்னப்பா இது புதுசாக இருக்குது, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எத்து திமிரும் இருக்குது. ஆனால் அவளுக்கு வந்து வினயமும் இல்லை, வித்தையும் இல்லை, வினயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எஜுகேஷனுங்கிறது அந்த ஒரு மலர்ற குழந்தையில மலர வைக்கணுமே தவிர எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனா எக்ஸாம் டைமில் வரும். எக்ஸாம் எப்போ பார்த்தாலும் ஒரு தண்ணீர் தான், எப்போ பார்த்தாலும் ப்ரெஷர், பார்த்தாலே கண்ணெல்லாம் டார்க் சர்க்கிள், ஸ்கூல் போயிட்டு வந்தையாப்பான்னு கேட்குற மாதிரி இருப்பா எல்லாரும். அதனால பள்ளி கல்வி முற்றும் அழுத்தத்தையே தருகிறது என்று சொல்லி என்னோட வாதத்தை முடிச்சுக்கிறேன். ராதேகிருஷ்ணா. That was fantastic, புஷ்பவல்லி. Fantastic. ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள ஒரு 40 பாயிண்ட்டை கவர் பண்ணி ஆடியன்ஸ் மனசையும் கிளாப்ஸையும் அப்படி பிச்சுண்டு போயிடுச்சு. மொத்தமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒத்தொத்தரையும் கூப்பிட்டு மாட்டுப்பா பல்பை, அப்போதான் நான் ஒத்துப்பேன். பல்பை மாட்டுவியா, இல்லை நீ பல்பு தானா, ஃபியூஸ் போன பல்பா நீ அப்படின்னு கேட்கணும். உண்மையில் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வாசலில் இருக்கிற மாமரத்தை மேங்கோ ட்ரீன்னு தெரியாதவாளுக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பா. மாமரம் தெரியாது. எங்கள் வாத்தியாரே புஷ்பவல்லி, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா, காத்தால 9லேருந்து 4 மணி எல்லாம் மண்டையை கட்டி வச்சுட்டு வந்துருப்பேளே அப்படின்னு தான் எங்களை கேட்பார். அதனால் நீ சொல்ல சொல்ல எங்கள் வாத்தியார் லால்குடி சார் ஞாபகம் வருது. அதுல்யாஜி, என்ன மறுப்பு கூற முடியும்னு பார்க்கலாம். நமஸ்காரம். பள்ளி கல்வி கொடுப்பது அறிவா அழுத்தமா? டு பி வெரி ஆனஸ்ட், இது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கு. அவ சொன்னா, எதிர்த்தரப்புல இருக்கிறவா சொன்னா, புக்கிஷ் நாலேஜ் மட்டும் எஜுகேஷன் கிடையாது, புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு மட்டுமா நம்ம ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூல் அப்படின்றது என்னுடைய தரப்புல இருந்தவா சொன்ன மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ், சோஷியல் ஸ்கில்ஸ், எஸ்பெஷலி டிசிப்ளின்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கறது ஸ்கூல் தான். COVID-19 2 வருஷம் இருந்தது. எல்லாரும் இங்க இருக்கிறவாலாம் மறந்து போயிட்டா போல இருக்கு. ஆப்போசிட் டீம் பேசிட்டு இருக்கறச்சே 2 வருஷம் 9 மணிக்கு தான் ஸ்கூல் வச்சா. எவ்வளோ லீனியண்ட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ லீனியண்ட்டாக தான் ஸ்கூல் வச்சா. 9 மணி ஸ்கூல் அப்படின்னா 8:55க்கு கரெக்டாக எழுந்து பல்ல மட்டும் தேய்ச்சிட்டு கிளாஸ் அட்டன் பண்ண எவ்வளவோ பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒத்துக்கணும். டிசிப்ளின் அப்படின்றதே மறந்து போச்சு அந்த 2 வருஷம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் திருப்பி ஸ்கூலுக்கு போனமோ இல்லையோ அப்படின்னு தோணித்தோ இல்லையோன்னு தெரியாது. ஆனால் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எப்படா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து திருப்பி ஸ்கூலுக்கு போகிறா, என்னால் தாங்க முடியல அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் நினச்சிருப்பா. COVID-19 பீரியடில் எந்த டாஸ்க்கும் பண்ண முடியல, பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ்லாம் அட்டன் பண்ண முடியறதில்லைன்னு சொல்கிறா. ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் காலங்காத்தால 4:30 மணிக்கு எழுந்து சங்கீத அத்தியனம் பண்ணி குருகுல வாசத்தில் குருக்கான சுற்றுஷையும் பண்ணிட்டு அவளுடைய வேலையும் பார்த்துட்டு எஜுகேஷனையும் மேனேஜ் பண்ண மல்டி டாஸ்கர்ஸாக இருந்திருக்கா நம்மளுடைய முன்னோர்கள். அவளுடைய வழியில் வந்த நம்ம எல்லாரும் வெறுமை போய் படின்னு தான் சொல்கிறா. காத்தால நம்மளை எழுப்புறதுக்கு ஒரு ஆள், நமக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், யூனிஃபார்ம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், நம்மளை கூட்டின்னு போய் விட்டுட்டு கூட்டின்னு வரத்துக்கு ஒரு ஆள். நம்ம ஒரு டாஸ்க் பண்ணோன்னா சுற்றி இருக்கிறவாள்லாம் மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிற காலத்தில் இதுவும் ப்ரெஷர். போய் படிமான்னு சொல்கிறது ஒரு ப்ரெஷரா? அடுத்தது எக்ஸாம்ஸ். எப்போ பாரு எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்றா. பரீட்சை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பரீட்சையை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ கற்றுன்னு இருக்கோம், நம்மளுடைய நாலேஜ் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு நம்மளுக்கான டெஸ்ட்டாக அந்த எக்ஸாமை பார்க்கணுமே தவிர, நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், நான் Air 1 வாங்கணும், நான் ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக பார்த்தோன்னா அதை நம்மளை மெருகேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணாதே தவிர ப்ரெஷராக தான் தெரியும். இதே தான் நம்மளுடைய பெரியோர்களும் சுகார்த்திவா தியஜேத் வித்யாம் வித்யார்த்திவா தியஜேத் சுகம் சுகார்த்தினஹா குதோ வித்யா குதோ வித்யார்த்தினஹா சுகம். A seeker of knowledge can never have a comfortable, pleasurable life. இவாள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஹார்ட் ஒர்க்குக்கும் ப்ரெஷருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல. வெறுமே எஃபர்ட் போடுறதே ப்ரெஷர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. பரிஷ்ரமேன ஹி சித்தயந்தி. கஷ்டப்பட்டு உழைக்காம சக்சஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் எப்படி கிடைக்கும்? ஆக the furnace is not there to burn us but to transform us into glittering silver. பட்ட தீட்ட தீட்ட தீட்டதான் வைரம் ஜொலிக்கும் அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆக பள்ளி கல்வி அப்படின்றது அறிவா பார்த்தா அறிவு, அழுத்தமா பார்த்தா அழுத்தம். ஆக இட் ஆல் லைஸ் இன் ஆர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி அடியனுடைய வாதத்தை முன்வைக்கிறேன். வெரி குட் அதுல்யா. யூ ஸ்டில் ஹாவ் 1 more minute left, but that is okay. அந்த 1 minute-க்கும் நீ பேசியிருக்கலாம். யூ ஹாவ் அ லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ், பட் த பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட். கோவிட் 2 வருஷம்
எப்படா நம்ம குழந்தைகள்லாம் ஸ்கூல் போய் தொலையும் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் வேண்டிக்கிற அளவுக்கு குழந்தைகள் வீட்டில் இருந்தால் ப்ரெஷராக பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ப்ரெஷராக இருக்குது. வீட்டில் இருந்தால் குழந்தைகள்னாலே பேரண்ட்ஸ்க்கு ப்ரெஷர். இப்படி இந்த வாதத்தை அதுல்யா அலாங் வித் பியூட்டிஃபுல் கோட்ஸ், வித்யை வரணும்னா சுகத்தை நாட முடியாது, சுகம் இருக்கிறவர்களுக்கு வித்யை வராது. அந்த பியூட்டிஃபுல் கோட்டையும் சொல்லி ஹார்ட் ஒர்க்கை தான் நீங்கள்லாம் ப்ரெஷர்னு சொல்கிறீங்களாமே, ஹார்ட் ஒர்க்கை போய் ப்ரெஷர்னு சொல்கிறியாமேம்மா. சாய்ஸ்ரீ, வாட் இஸ் யுவர் ஒப்போனண்ட்? ப்ளீஸ் கீப் யுவர் ஒப்பீனியன்ஸ். ஹார்ட் ஒர்க்குக்கும் ப்ரெஷருக்கும் வித்தியாசம் தெரியுமா? பட்டை தீட்ட தீட்ட வைரம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள். சின்னஞ்சிறு குருவி போல நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய காலத்துல அந்த சின்னஞ்சிறு குருவிகளான சிட்டுக்குருவிகளான அந்த சுட்டி குழந்தைகளை காண முடியலையே. அதை சுட்டி காட்டுவதற்கு பாரதி போன்ற மகான்களும் இல்லை என்பதே உண்மை. பள்ளி கல்வி தருவது அழுத்தமே. ஏன் சாதாரணமா ஸ்கூலுக்கு போற குழந்தைகளை பார்த்தாலே தெரியலையா என்ன? போதி மாடு சுமக்கிற மாதிரினா ஸ்கூல் பேக சுமந்துன்னு போறா. குழந்தையில பார்த்தாலே பேக தான் தூக்குறாளா இல்ல புதிய சுமக்குறாளானே தெரியல. முதுகே வளைஞ்சிருத்து. இப்பெல்லாம் பிரேக்கே இல்ல. எதுக்கு பிரேக்கு? பிரேக்ஃபாஸ்டுக்கே பிரேக் இல்ல. வெறும் ஓட்ஸும் கஞ்சியும் கூழும் சத்தான உணவை வெயிறார பொறுமையா சாப்பிட கூட நேரம் இல்லாம அரக்க பறக்குன்னா ஸ்கூலுக்கு ஓடி வரா. இப்பெல்லாம் முடிவார கூட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்க்கு கூட பாய் கட் பண்ணி தான் ஸ்கூலுக்கே அனுப்புறா. 5 நாளைக்கு 5 யூனிஃபார்மா இருக்கணும் தான். இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு யூனிஃபார்ம்னு வச்சு ஒரு நாள் தெரியுமா மாத்தி போட்டுன்னு போனா அன்னைக்குன்னு பார்த்து யூனிஃபார்ம் டிஃபால்ட் ரெக்கார்டுன்னு ஒன்று பிரிப்பா பார்க்கணும். அப்பாடா ஏண்டா ஸ்கூலுக்கு போனா நடுறது. ஸ்கூல் இஸ் கூலுன்னு பா, ஆனால் அங்கே போனாதான் தெரியாது கூலா இருக்கா இல்லை வேற மாதிரி இருக்கான்னு. அதுவும் 10, 11, 12 ஸ்டூடெண்ட்ஸ்னால எப்பவுமே கெத்து. ஏன் தெரியுமா? அவளுக்கு தான் எப்பவுமே ப்ரெஷர் கொடுத்துட்டு இருப்பா. மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ், ஸ்பெஷல் அசைன்மெண்ட், டெய்லி ஹோம்ஒர்க், மந்த்லி ஹோம்ஒர்க், அதை தவிர மந்த்லி டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட், ஸ்லிப் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட்னு எத்தனை டெஸ்ட் எல்லாம் எப்படி எழுதுனேன்னு கேட்பா. கேள்வி கடலில் கைதி போல் நின்றேன், விடி தப்பிக்குது அப்படின்னு சொல்ல முடியும்? டஃப்னு தான் சொல்ல முடியும். இப்படி பேப்பரை ரஃபா பார்த்துன்னு போனா பேப்பர் டஃபா தான் இருக்கும்னு தர்ம அடியா செமத்தையா கொடுப்பா. காலையில ப்ரெஷர் குக்கர் விசில் போடும். இங்க நாங்க ப்ரெஷரோட ஓடணும். ஏன் ப்ரெஷரோட ஓடுறேன்? ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சா, டெஸ்ட்டுக்கெல்லாம் படிச்சாச்சா, ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணியாச்சான்னு நாங்களும் டென்ஷன் ஆகாம பேரண்ட்ஸையும் டென்ஷன் பண்ணிட்டு ஆட்டோ டிரைவர்ஸ், கார் டிரைவர்ஸ் எல்லாமும் டென்ஷன் பண்ணி தான் ஸ்கூலுக்கு போறோம். அதனால ஸ்ட்ரெஸ்ங்கிறது மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, பேரண்ட்ஸுக்கும் டிரைவர்ஸுக்கும் கூட நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். அந்த காலத்துல எல்லாம் வெறும் ஸ்லேட்டையும் பல்பத்தையும் வச்சுதான் படித்தார்கள். ஆனா இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஒவ்வொரு நோட்டுக்கு சப்ஜெக்ட்னு தனித்தனியா இட்ஸ் ஜஸ்ட் பட் சீம்ஸ் டு பி மல்லிகை சாமான் லிஸ்ட். வள்ளலார் வாடிய பயிரை கண்டு வாடினார், இங்க இருந்தார் எங்கள் போல் வாடும் உயிரை கண்டுதான் வாடுவார். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இத்தனை டியூஷனுக்கும் இத்தனை புக்ஸுக்கும் இது வர்த்தா அப்படின்னு கேட்டா பாரதியார் சொல்றார், செலவு தந்தைக்கோர் 1000 சென்றது, தீதனுக்கு 10,000 சேர்ந்தன. அவர் அந்த காலத்துல சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் 1000 தான் டியூஷன் ஃபீஸ் கட்டின்னு இருந்தா போல இருக்கு. இப்போ லட்சமா கட்டின்னு இருக்கோம். அத்தனை பணம் அவங்க கட்டின்னு இருக்கா. ஆனா எங்களுக்கு 1000 கணக்கா என்ன சேர்றது தெரியுமா? வெறும் பயமும் வேதனையும் துன்பமுமே. நான் சொல்லல, பாரதியாரே அவருடைய சுயசரிதை இதை சொல்லியிருக்கார். ரிலாக்ஸேஷனுக்கும் டைம் இல்லை, ப்ரிப்பரேஷனுக்கும் டைம் இல்லை. விளையாட இது நேரமா முருகா, விளையாட இது நேரமா அப்படின்னு அந்த காலத்துல பாடினார்கள். இப்ப என்ன பாடணும் தெரியுமா? விளையாட ஏது நேரமோ முருகா, விளையாட எங்கு நேரமோ. அட்லீஸ்ட் இன்னைக்காகவாத ரிலாக்ஸேஷனுக்கு பிடி பீரியட் வேணுமே முருகான்னு கேட்டு ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கு எங்களுடைய நிலைமை என்பதை நன்கு புரிந்து கொள்ளுமாறு எதிரணியில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சாய்ஸ்ரீ, வெளியில பட்டிமன்றம் நடத்துறவா யாராவது உன்னை பார்த்து அப்படியே கவிண்டு போயிட போறாளோன்னு எனக்கு பயமா இருக்கு.
பிரமாதமான லிஸ்ட். பாரதியார் கோட்ஸ். விளையாட ஏது நேரமா அப்படின்னு பாட வேண்டிய நிலைமை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பிரேக் இல்லை. கேர்ள்ஸ் கொண்டு பாய் கட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஆட்டோக்காரனுக்கும் இவா ஸ்கூலுக்கு போனால் ஆட்டோக்காரனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, வேலைக்காரிக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த அம்மா அப்பாவுக்கு சமையல் பண்ணுறவாளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, பண்ணாதவாளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லாருக்கும் சுற்றி ஸ்ட்ரெஸ்ஸு. இவாளுக்கு மட்டும்தானா ஸ்ட்ரெஸ்ஸு? ராஜ்கோபால் ஹரி, வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் ஆன் தட்? சாய் ஸ்ரீ அவர்கள் பெரிய மளிகை சாமா லிஸ்ட்டு விச் இஸ் அ ஜிஸ்ட்டு, ஜஸ்ட் அ ஜிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு என்ன பதில் அளிக்கக்கூடிய? ப்ளீஸ் பிளேஸ் யுவர் ஒப்பீனியன். எல்லோருக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வி தருவது அறிவா அல்லது அழுத்தமா என்கின்ற இந்த வாதி சம்வாதியில் பள்ளிக்கல்வி தருவது அறிவு மட்டுமே என்கின்ற தரப்பில் நான் இன்றைய தினம் பேச இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எந்த ஏஜ்லேயுமே பிடிச்சி படித்தாலோ புரிஞ்சு படித்தாலோ அது அழுத்தத்தை கொடுக்காது, அது அறிவு மட்டும்தான் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். It depends on what you set as the destination or the goal, you know. மகாபாரதத்திலேயே பார்த்தேன்னா அர்ஜுனன் மகாபாரத யுத்தம் போகமாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த காண்டிவத்தை கீழே வச்சுட்டு மகாபாரத யுத்தமே நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ கண்ணன் தான் சொல்கிறான், நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரம் இக வித்யதே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அர்ஜுனா நீ வெற்றியை நோக்கி போகிறப்பா, நீ வெற்றியை நோக்கி போகாதப்பா, நீ அறிவை நோக்கி போ. வெற்றினா எப்பவுமே ப்ரெஷரை உண்டாக்கும், அறிவு ப்ரெஷரை உண்டாக்கு, அறிவு பவித்திரமானது என்று ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திர பிரபு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லிட்டான்னா இவன் 3 பேர் 4 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும் என்று பகவான் சொல்லிட்டான். அது மாதிரிதான் மார்க்கு ரேங்க்கு இதுக்காக படிக்கிறோமா இல்லை கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த புக்கில் இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டரை புரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோமா? இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கோ ரேங்க்குக்கோ படித்தான்னா மார்க் அதிகமாகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ப்ரெஷர் வரும், ப்ரெஷர் அதிகமாகும். ஆனால் நாலேஜை எக்யூப் பண்ணிக்கிறதுக்காக படிக்கிறோம்னா நம்மளுக்கு நாலேஜும் கிடைக்கும், அட் த சேம் டைம் மார்க் ரேங்க் எல்லாமே அதிகமும் ஆகும், ப்ரெஷரும் மினிமலைஸ் ஆகும். தட்ஸ் த சொல்யூஷன். ப்ளீஸ் கோ ஃபார் த சொல்யூஷன். ரெமெடியை தான் எப்போவுமே நீங்கள் பார்க்கணுமே தவிர இங்கே இவன் ஒருத்தன் கணத்தில் குதிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் கணத்தில் குதிக்கக்கூடாது. அதுக்கு சொல்யூஷன் தான் எப்போவுமே கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் பள்ளிக்கல்வி? ஸ்கூலிங் சிஸ்டம்னா என்ன? தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தே கெட் டுகெதர், ஒரு இடத்துல படிக்கிறது, தே எக்ஸ்சேஞ்ச் நாலேஜ், ஸ்கூலிங் ரைட். அதில் கல்வி மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதா? கல்வி மட்டும்தான் நம்ம கற்றுக்குறோமா? அது கல்வியை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது, எலிமெண்ட்ஸ் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் நம்ம எப்படி நடந்துக்கிறது, அதே போல் டிசிப்ளின், ஒபீடியன்ஸ் அண்ட் ஒரு ஆர்டராக எப்படி நடந்துக்கிறது, மற்றவங்க எப்படி யோசிப்பாங்க, இது எல்லாமே இருக்குல்ல. வித்தவுட் பள்ளி கல்வி ஐ பிலீவ் த எக்ஸ்போஷர் டு த அவுட்டர் வேர்ல்ட் இஸ் பிக் ஜீரோ. எஸ். அண்ட் பை டெல்லிங் பள்ளி கல்வின்னு சொல்லும் போதே இந்த 9 to 4 மொனாட்டனஸ் ஸ்கூலிங் அண்ட் இந்த டெஸ்ட்ஸ், இந்த அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்போவுமே ப்ரெஷராக தான் தோணும். பட் கோ டு த ஓல்ட் ஸ்கூலிங் மெத்தட்ஸ். ஓல்ட் ஸ்கூலிங் மெத்தட்ஸில் ஸ்ரீ அண்ணா அத்தியாத்ம பாரதம் என்கின்ற கிரந்தத்தில் சொல்கிறார். அத்தியாத்ம பாரதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா கேவ் த பிக்கெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், பிக் யூனிவர்சிட்டிஸ் டு த வேர்ல்டு. எக்ஸாம்பிள் தக்ஷஷீலா, விக்ரமஷீலா விஸ்வவித்யாலயா அண்ட் நாலந்தா. தக்ஷஷீலா ராவல்பிண்டி பக்கத்தில் இருக்கு. இட் கெப்பாசிட்டேட்டட் மோர் தென் 10,500 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கூட அது முடியுமான்னு தெரியல. இட் ஹேட் 65+ சப்ஜெக்ட்ஸ். அர்த்தசாஸ்திரம், அரித்மெட்டிக்ஸ், வானசாஸ்திரம், வானசாஸ்திரம்னா ஆஸ்ட்ரானமி, ஜோதிஷ சாஸ்திரம், ஆஸ்ட்ராலஜி அண்ட் பீஜ கணித சாஸ்திரம், மேத்தமேட்டிக்ஸ், ஷுல்ப சாஸ்திரம், இன்ஜினியரிங் போல நிறையா. இதே மாதிரி ரசாயனம், ரசாயனம், ஆல்கெமி, கெமிஸ்ட்ரி எக்கச்சக்கமாக தக்ஷீலா நம்மளுக்கு கொடுத்துருக்கு. யூனோ ஹூ ஆர் த அலுமினிஸ் ஆஃப் இட்? சாணக்கியா, சரக்கா, அதே போல் பாணினி ஹூ கிரியேட்டட் சான்ஸ்கிரிட் கிராமர்,
சரக்கர் வந்து ஆயுர்வேதம் கொடுத்தார், சாணக்கியர் அர்த்தசாஸ்திரம் கொடுத்தார். இதெல்லாமே நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒவ்வொரு ஜெம்மும் ஒவ்வொரு இன்வென்ஷன் எதுவுமே இருந்திருக்காது இந்த பள்ளிக்கல்வி இல்லைன்னா, அந்த தக்ஷஷீலான்னு ஒரு யூனிவர்சிட்டி இல்லைன்னா இது எதுவுமே இருந்திருக்காதுன்னு நான் நம்புறேன் என்று சொல்லி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். எப்படி முடித்துக் கொள்கிறேன்னா, நம்ம வந்து எதை நோக்கி போறோம்னு பொறுத்து இருக்கு. நம்ம அந்த பள்ளிக்கல்வியை ப்ரெஷரா பார்த்தோம்னா ப்ரெஷர் தான். அதே நம்ம என்ஜாய்மெண்ட்டா, அந்த வேயை என்ஜாய்மெண்ட்டா பார்த்தோம்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட்டா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ரெஷரை கொடுத்தாலும் அது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே நாலேஜ் இஸ் நாலேஜ், வி கானாட் டிக்ளைன். தட்ஸ் வை. ஸோ என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சி படிச்சா புரிஞ்சு படிச்சா ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வெரி வேலிட் பாயிண்ட். புரிஞ்சு படிச்சு பிடிச்சி படிச்சா ஸ்ட்ரெஸ் இல்லை. அர்ஜுனனுக்கே வெற்றி அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. அதையே தர்மத்துக்காக ஞானத்துக்காக அப்படிங்கும்போது அது அறிவை கொடுத்தது அப்படிங்கிற பாயிண்ட் கொட்டேஷன் வாஸ் அ குட் கொட்டேஷன். அது மாதிரி மார்க் ரேங்கை நோக்கி போகிறோமா இல்லை கான்செப்டை நோக்கி போகிறோமா? an exchange of culture and opinions, an exchange. அத்தியாத்ம பாரதத்தில் that was a real good point. தக்ஷஷீலாக்கு 10,500 பேர் சேர்ந்து படிக்கக்கூடிய நமக்கு யூனிவர்சிட்டிஸ் இருந்தது. தக்ஷஷீலா மட்டும் இல்லை, தக்ஷஷீலாங்கிறது பரதனுடைய புள்ள தக்ஷன், அதாவது ராமருடைய பிரதர் பரதனுடைய புள்ள தக்ஷன் இன்ஸ்டிடியூட் பண்ண யூனிவர்சிட்டி தக்ஷஷீலா. அவ்வளவு ஏன்ஷியண்டான யூனிவர்சிட்டி, 10,500 ஸ்டூடெண்ட்ஸ், தட் வாஸ் ரைட். அண்ட் 60 சப்ஜெக்ட்ஸ்க்கு மேலே சாய்ஸ் இருந்தது. அதெல்லாமும் கரெக்டு. அதோட அலுமினை கரெக்ட். சரக்கர், சாணக்கியா, பாணினி, all of it has been noted very well. Very good homework has been done. அந்த அறிவை நோக்கி பயணிக்கிற அப்ரோச் தான் முக்கியம். நீ எதை இலக்கா டெஸ்டினேஷனாக வைக்கிற. ஸோ ரவுண்ட் 1 has been a very tough round. ரவுண்ட் 1க்கு வந்து இப்போ சுபத்ரா has to give டெஃபினட்டா நீ இல்லாமல் கிடையாதுமா, நீ தான் மொத்தமே. இந்த ரவுண்ட் 1ஓட முடிவில் வாட் கவுண்டர் சுபத்ரா உமாசங்கர் இஸ் கோயிங் டு பிளேஸ் இஸ் கோயிங் டு ஆஸ் சச் இந்த ரவுண்டை தீர்மானிக்கிறதே அவங்களுடைய வாதம் தான். ஸ்டார்ட். ஸ்ரீ குருபியோ நமக. எல்லோருக்கும் நமஸ்காரம். எங்கள் குருவான ஸ்ரீமதி விஷாகா மன்னிக்கும், அவையில் இருக்கும் எல்லா சான்றோர் பெருமக்களுக்கும், எங்கள் அணியில் வாதம் செய்தவருக்கும் எதிரணியில் வீண் வாதம் செய்த மாபெரும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பள்ளி கல்வி தருவது அறிவா அழுத்தமா என்ற கேள்விக்கு பதில் ஒரு சின்ன டெஸ்ட். உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த நவம்பர் மாதம் மழை காலம், நாளைக்கு பள்ளி விடுமுறை என்ற நியூஸ்ல வந்தப்போ எத்தனை பேர் அப்பாடா ஸ்கூல் லீவு ஜாலின்னு எத்தனை பேர் சொன்னேன்? எத்தனை பேர் அடடா அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த பள்ளி கல்வியின் அறிவை பெற முடியலையேன்னு எத்தனை பேர் சொன்னேன்? இல்ல ஒரு கால் இந்த சம்மர் வெக்கேஷன்ல நல்லா கூத்தடிச்சுட்டு ஜாலியா இருந்துட்டு அந்த ரீஓப்பனிங் டே அன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படியே சோகமா நீ தயாராதா ராமா கருணையே இல்லையாப்பான்னு நம்ம எல்லாம் அழறப்போ ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகியதேன்னு 3 குரல் மட்டும் கேட்கும் இங்கேருந்தோ. பள்ளி கல்வி அழுத்தத்தை தருவது இல்லை என்று இந்த 3 எக்ஸப்ஷன்ஸோட பேச்சை வச்சுட்டு சொல்லுவது பள்ளி மாணவர்களுக்கு செய்யும் ஒரு மிகப்பெரிய அநியாயமாகும். ப்ரீகேஜி இன்டர்வியூல இருந்து ஆரம்பிச்சது 2 வயசு குழந்தை அதை பிடிச்சி வச்சு a+b² வாட்னு கேட்டா அது ஒன்றும் தெரியாம ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு பதில் சொல்ல அங்கேயே this child is unfit to study in our schoolல அந்த குழந்தைய ஜட்ஜ் பண்ணியாச்சு. அன்னைக்கு அந்த குழந்தை கழுத்தம், அந்த பெற்றோருக்கு கழுத்தம். ஒரு வழியா அட்மிஷன் போட்டாச்சு, ஸ்கூல் சேர்ந்தாச்சு. ப்ரீகேஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுல்யா அவர்கள் சொன்னார்கள், ஹார்ட் ஒர்க்குக்கும் ப்ரெஷருக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியலன்னு. இதை கேளுங்க கொஞ்சம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஹம்டி டம்டி சாட் ஆன் அ வால். இதையாப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்களாம் படிக்கிறேன்னு கேட்குறேன் தான். அவன் வால்ல உட்காந்தானே தரையில உட்காந்தானே இருப்போ. இதுல எங்க இந்த அறிவு அப்படியே சொரந்துருத்தாப்பா உங்களுக்கு. அடுத்து இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ங்கிறது, அப்பாப்பா
அது ஒரு சட்டை, அது மேலே ஒரு கோட்டு, அது மேலே ஒரு டை. ஆர்மி யூனிஃபார்ம் இதை விட சிம்பிளாக இருக்கும். அதுலேயும் இங்கே இந்த ஸ்கூல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இந்த 10th 12th தான் நல்லா தெரியும். ஏன்னா போர்டு எக்ஸாம்னு மாற்றி டெஸ்ட்டு மாற்றி எக்ஸாமா. ராஜகோபால் அவர்கள் ஏதோ சொல்கிறார்கள், புரிஞ்சு படிச்சா நல்லா, அறிவையே கோலா வச்சுட்டு படிச்சா அது அழுத்தம் தராது என்று சொல்கிறார்கள். ஸ்கூலோட கோலே என்ன? மார்க் தானே. அறிவா கோலு? யாராவது நீ நல்லா புரிஞ்சு படிச்சியான்னு கேட்கறது இல்ல. நீ என்ன மார்க் எடுத்தியா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தியா தானே கேட்கிறா. நீதி நிறைந்த மதி கல்வி என்றார் பாரதியார். ஆனா இன்னைக்கு மார்க் தான் கோலா இருக்கிறதுனால வரலாறு காணாத பிட் அடிக்கிற மெத்தடெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆள்கள் இன்வென்ட் பண்ணிட்டு இருக்கிறார்கள். இதுல எங்க நீதி? ஆக இப்படி இன்னைக்கு எல்லாரும் பெருமையா சொல்லிக்கிறான், நான் டெஸ்ட்ல 40 out of 40 எடுத்தேன், நான் 100 out of 100 எடுத்தேன். என்ன புரிஞ்சு படிச்சலா? என்ன அவன் என்ன படிச்சாங்கிறத அவ அப்படியே நெட்ரு பண்ணி ஒப்பிப்பா. அந்த மார்க் ஸ்கீம் அப்படியே நெட்ரு பண்ணிட்டு அந்த எக்ஸாம்பிளால இருக்கிற சமயம் தான் திரும்பி கொஸ்டின் பேப்பர்ல வருது. அப்படியே நெட்ரு பண்ணியே எழுதி பழகிடுறா. இதுல கொஞ்சம் அந்த மெத்தட் பேஸ்டாவே அவர்களுடைய சிலபஸ்ல வராத மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டுட்டானா, திஸ் இஸ் அவுட் ஆஃப் போர்ஷன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக திருவள்ளுவர் சொல்கிறார், பீலிப்பை சாகாடும் மச்சிரும் அப்பண்டம் சால மிகத்து பெயின் என்கிறார். மயிலிறகு மென்மையாக இருந்தாலும் ஒரு அளவை மீறியதென்றால் அது மிகவும் கனக்கும் என்கிறார். அதை போலதான் இன்னைக்கு நம்ம பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூலுக்கும் போனோம், ஹோம்ஒர்க்கும் எழுதணும், டெஸ்ட்டும் எழுதணும், டியூஷனும் போனோம்னு இவ்வளவு சொல்லி எந்த அளவுக்கு அந்த மன அழுத்தம் அதிகரிக்கிறது என்றால், இன்னைக்கு இந்தியா இஸ் த வேர்ல்ட் கேபிட்டல் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் த ஹையஸ்ட் ஸ்டூடெண்ட் சூசைட். மன அழுத்தத்தோட உச்சகட்டம் இந்த ஆத்மஹத்தி என்கிறது. அப்படி ஆத்மஹத்தி பண்ணிக்கணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறார்கள் என்றால் இந்த பள்ளிக்கல்வி எத்தகைய அழுத்தத்தை தருகிறது என்று கேட்டவாறு எனது வாதத்தை முன்வைக்கிறேன். எனக்கே ஏண்டா ஸ்கூல் படிச்சோன்னு தோணி போயிடுது. ரெண்டு வயசுல ப்ரீகேஜியில போய் கொஞ்சம் ஓவர் இல்லை, a+b² கேட்குறா. அது கொஞ்சம் ஓவரான பாயிண்ட்டு இருந்தாலும் சொல்றது ரொம்ப வெரி வெரி ட்ரூ. 5 வயசுல சேர்க்க போய் 4 வயசுல சேர்க்க போய் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன் எல்லாமே காதுக்குள்ள ஏதோ வச்சு கேட்டுட்டு இருக்கா. என்னமாண்ணா கேட்டா இப்போவே நாங்கள் அந்த மேக்ஸ் ஃபார்முலாலாம் கேட்க அது உள்ள குழந்தைக்கு இறங்குமா, அதனால அப்படியே இறக்கிடலான்னு பார்க்குறான். அந்த அளவுக்கு அவ்வளோ படிக்க வேண்டிய போர்ஷன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி, படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் டைமிங் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கே கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம, கேட்டாலே பார்க்கணும் ஒரு கேள்வி. அங்கேருந்து வந்தவொடனே எவ்வளோடா மார்க்கு, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க்கு, ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க், பயாலஜியில் எவ்வளோ மார்க், அப்படி தானே கேட்குறோமே தவிர புரிஞ்சு படிச்சியோ இன்னைக்கு பயாலஜி கெமிஸ்ட்ரி புரிஞ்சு படிச்சியோ, என்ன கான்செப்ட் படிச்ச, ஏதாவது அப்பா அம்மா கேட்டிருப்பாளோ. இந்த கான்செப்ட் ப்ரெசிபிடேஷன் கான்செப்ட் படிச்சியா, உனக்கு வந்து இந்த H2O எத்தனை மாலிக்யூல் சேர்றது ஆக்சிஜனோடன்னு, ஹைட்ரஜன், அது ஒருத்தர் கேட்டதில்லை. கரெக்ட், வெரி ட்ரூ சுபத்ரா, என்ன மார்க்கு அப்படின்னு தான் கேட்டிருக்கோமே தவிர என்ன படிச்ச இன்னைக்கு அப்படிங்கிறத கேட்டதே இல்லை. பிட்டு அடிக்கிறதுக்கு வேற சொல்லி கொடுத்துருக்கா. அதனால and the last point that she placed, stress. இந்த ஸ்ட்ரெஸ்னால suicidal rates among students, இது எவ்வளோ தூரம் மனநிலையை பாதிக்கிறது அப்படிங்கிறத ஐ திங்க் அதை தான் சொன்னேன். ஷீஸ் அந்த எல்லாத்துக்குமே ஒரு கேம் ஸ்டாப்பர் அந்த மாதிரி ஒருத்தர் வச்சிருப்பா இல்லையா, அது வாதி சம்வாதிக்க, ஷீ இஸ் ஆர் ஸ்டாப்பர். ஸோ த செகண்ட் ரவுண்ட், it is a very beautiful round 1. All the students did very well, very well, very well.